மனுஷனுடைய சத்தமே வேண்டாம், ஆவியானவருடைய கிரியை இந்த இடத்துக்குள் நடந்தால் போதும். அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி தான் நீங்களும் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. ஆகையினால இன்றைக்கு கர்த்தருடைய கிரியையை இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் நீங்கள் விரும்பி வந்தவைகள், எதிர்பார்த்து காத்து வந்தவைகள், நீங்கள் ஜெபித்து வந்தவைகள், என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு முடிவை தர வல்லமைப்படுத்தவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபத்தை செய்துவிட்டு நாம் செய்திக்குள்ளாய் கடந்து போகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு மனுஷி அல்ல, இந்த சாந்தி சாலமோன் அல்ல. இது வெறுமை ஒன்றும் இல்லாத அப்பிரயோஜனமான பாத்திரம். ஆனால் தேவ நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட போகுது. உண்மையாகவே எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேடி வந்திருக்காங்க. உபவாச கூட்டம். ஆண்டவரே, உபவாசத்தோடு கூட கர்த்தர் எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய மாட்டாரா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாதே, பிரகாசமா அடையுமே. இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? அப்படி என்று சொல்லி கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரனையும் சகோதரி கண்ணோக்கி பாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு துணையாயிருந்து அற்புதத்தை அடையாளத்தோடு கூட உறுதிப்படுத்தி உம்முடைய நாமத்தை மட்டும் நீர் மகிமைப்படுத்தி அனுப்பும். எல்லா துதிகன மகிமை உமக்கே சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பாகம் தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தானியேல் 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு படிமா. நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமென். இந்த தானியேல் 4:34 பார்க்கும் பொழுது, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். எந்த நாட்கள் அது? நான் பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் அந்த 4ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே நீங்கள் வீட்டுக்கு போய் நிதானமாய் வாசித்து பாருங்கள். அதாவது நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட இந்த ராஜா, அவர் ராஜ்யபாரம் பண்ணின நாட்களிலே அவருடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். மகா பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் அளவு கடந்த செல்வமும் செழிப்பும் இருப்பவையாய் காணப்பட்டது. ராஜா என்ன பண்ணார்? உடனே பழைய அரண்மனையை இடித்து புதிய ஒரு அரண்மனையை கட்டுகின்றார். அப்படி கட்டி முடித்து ராஜா என்ன செய்கிறார்? ஒரு நாள் அரண்மனைக்கு மேலே சென்று தான் கட்டின அந்த அழகான அந்த கட்டடத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். அப்படி ரசித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு காரியம் என்னவென்றால், அவர் சொல்கிறார் தன்னுடைய உள்ளத்துக்குள், இது என் மகிமைக்காய் நான் கட்டின மகா பாபிலோன், இது என் மகிமைக்காய் நான் கட்டின மகா பாபிலோன். ஆமென். அந்த மனுஷன் எல்லாம் முடித்தார் ஆண்டவருக்காக. அழகாக எல்லாம் அரண்மனை கட்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கட்சியில் அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இந்த தப்பை நம்ம கூட பண்ணுறோம், நம்ம எல்லாருமே பண்ணுறோம். நம்ம என்ன செய்கிறோம்? செய்கிறதெல்லாம் கர்த்தர், கொடுக்கறதெல்லாம் கர்த்தர், எல்லாவற்றையும் ஆண்டவரே 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 இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கேட்டு வாங்கிக்குவோம். ஆனால் வாங்கின பிறகு அந்த மகிமையை யார் கொடுக்க மாட்டோம்? கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம்.
ஆமென். அந்த மகிமையை நம்ம எடுத்துப்போம். ஒன்று, இது ஏன் பிரயாசம், நல்ல பெரிய வீடு கட்டேன், ஏன் பொழப்பு, என்னுடைய சம்பாத்தியம், என் கையில் வந்த வலிமை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஆனால் இது நமக்கு ஒரு பாடம். நேபுகாத்நேச்சார் வசனம் எல்லாமே பாடம்தான். வேதத்தில் கொடுக்கப்பட்ட அழகாய் கொடுக்கப்பட்ட சரித்திரம் அனைத்துமே நமக்கு பாடங்கள் தான் ஒவ்வொன்றும். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு மற்ற காரியங்கள்லாம், புஸ்தகங்கள், வேறு காரியங்கள் எல்லாம் பாடமாய் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். எந்த சரித்திரமாகட்டும். ஆனால் வேத புத்தகத்தில் இருக்க ஒவ்வொரு சரித்திரமும் நமக்கு பாடமாய் நம்முடைய தேவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இவர் என்ன பண்ணார், போனார் அரண்மனைக்கு மேலே போய் நல்லா ரசிச்சுட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா, இது என் மகிமைக்காய் நான் கட்டின மகாபாபிலோன். என் மகிமைக்காய், அது யார் மகிமைக்கு? இவர் மகிமைக்காய் நான் கட்டின மகாபாபிலோன். உடனே என்ன பண்ணுது, வானத்திலேருந்து ஒரு சத்தம். இம்மீடியட்டாக கர்த்தருடைய மகிமையை எந்த மனுஷனும் திருட முடியாதுங்க. கர்த்தருடைய மகிமையை கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். நம்ம என்னதான் நம்ம ஊழியம் செஞ்சாலும், என்னதான் அற்புதங்கள் நடந்தாலும், ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை பெருக்கிக் கொண்டே போனாலும், ஆசீர்வாதம் பெருக்கிக் கொண்டே போனாலும், நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, மகிமையை நம்ம எடுத்துக்கூடாது. அது வேறு ஒரு மனுஷனுக்கு கூட சொல்லக்கூடாது. என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினாலே கர்த்தருடைய மகிமை கர்த்தருக்கே உரியது. அந்த மகிமையை ஆண்டவருக்கு மட்டும் நம்ம கொடுத்துட்றோம். ஆமென். இவன் அப்படி சொல்கிறான். சொன்னவன ராஜா நேபுகாத்நேச்சார். உடனே வானத்திலிருந்து சத்தம், நேபுகாத்நேச்சாரே, நீ மனுஷன் என்று தள்ளப்பட்டாய், வெளியிலே மிருகங்களோடு கூட சஞ்சரிப்பாய், மாட்டைப் போல புல்லை தின்பாய். பாருங்க எவ்வளோ பெரிய பயங்கரம். 7 காலம் பனியிலே நனைவாய். ஆமென். 7 காலம் பனியில் நனையணும். உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுபட்டாயிற்று. உன் ராஜ்யபாரம் உனக்கு கொடுத்த பத்தியா, அது உன்னை விட்டு நான் எடுத்துட்டேன். ஆமென். இன்றைக்கி மனுஷனுக்கு பெருமை வந்தால் அப்படிதாங்க. ஆமென். மனுஷனுக்கு பெருமை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கடவுள் எல்லாத்தையும் தூக்கிடுவார். ஒன்றை கூட நம்மக்கிட்ட விட்டு வைக்க மாட்டார். கொஞ்சம் பெருமை வந்தால் கூட நான் பார்த்துருக்கேன். எந்த ஒரு காரியத்திலையும் எதுலேயும் கொஞ்சம் பெருமை வந்துட்டால் கூட, பெருமை அடிச்சுக்கிட்டா கூட உடனே ஆண்டவருக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஏன்னா வசனம் அது ஒன்றுத்துக்கு தான் எதிர்ப்பு. பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் அது ஒன்று தான் எதிர்க்கிறார் அவர். அந்த எதிர்ப்பதை நம்ம செய்தால் சும்மா விடுவாரா? விட மாட்டார். அதே பார்த்திங்கன்னா தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று ஜெபம் பண்ணுவேன் டெய்லி. அது என் தம்பிக்கும் இருக்குது. என்னதான் உயர்ந்துட்டு போனாலும், என்னதான் பெரிய பெரிய கொடி கட்டி பறந்தாலும், எவ்வளவோ அற்புதங்கள் நடக்குது கண்ணுக்கு நேராக. எவ்வளவோ செய்துட்டு இருந்தாலும் அதை போட்டு அடிச்சுக்கிட்டு பெருமையாக சொல்லிக்கிறது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அது வந்து ஆண்டவர் செய்கிறது. சில வேளையிலே சாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேறு. ஆனால் நான் தான் செஞ்சேன், என்னால் தான் ஆச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமென். இன்னொன்று, படிப்புக்கு எடுத்த பெருமை, அந்தஸ்துக்கு ஏற்ற பெருமை, ஆஸ்திக்கு ஏற்ற பெருமை. பெருமையா உலகத்தில் பெருமை அடிச்சுக்கிறதுக்குனே இருக்காங்க பிறந்தவங்க நிறையா. எல்லாத்துலேயும் பெருமை இந்த காலத்தில். என்னமோ நம்மலாம் சீப்பாக இருக்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. இல்லை பிரியமானவர்களே, எப்போவுமே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம எவ்வளவு இறக்கி கொடுக்குறோமோ, எவ்வளவு தாழ்மையாக இருக்குமோ, அத்தனை கிழமை ஆசீர்வாதம். டெய்லி காலையில் ஜெபம் நான் செய்யும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாரும். ஒரு விசை கூட ஜெபிக்கிறேன்.
கொஞ்சம் கூட பெருமை எனக்கு வந்துடக்கூடாது சுவாமி. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் தாழ்மையுள்ளவளாக இருக்கணும் சுவாமி. உமக்கு மட்டும்தான் அந்த மகிமையை கொடுக்கணும் ஆண்டவரே. எங்கு போனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆமென். அந்த தாழ்மை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. நான் தாழ்ந்திருக்கணும் சாமி, எனக்குள்ளே அந்த மேட்டிமை வரக்கூடாது, அந்த தலகனம் வரக்கூடாது. அழகாக நடத்துகிறாருங்க நம்ம. இப்படி நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்மளை என்ன செய்கிறார் தெரியுமா? கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார். நம்ம தாழ்த்திக்கிட்டே போக 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 அவர் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். உன்னதமான அடைக்கலத்திலே கொண்டு போய் நம்மை வைப்பார். ஆமென். போகட்டும். இவையெல்லாம் நடந்த பிறகு நேபுகாத்நேச்சார் ரியலைஸ் பண்ணுறார். நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள் வீட்டுக்கு போய், தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில். அவர் ரியலைஸ் பண்ணுறார், என்னடா இப்படி பெரிய தப்பாக பண்ணிட்டோம். நம்ம ஒரு ராஜாவாச்சே, எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தோம், இப்போ நம்மளை விட்டு எல்லாம் எடுபட்டாயிற்றே. எவ்வளோக்கு மேன்மையாக இருந்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு தள்ளப்பட்டான். ஆமென். சிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் நல்லா இருந்திருப்பாங்க, ஆனால் இந்த காலத்தில் அடிமட்டமாக இருப்பாங்க. அதற்கு ஒருவேளை அவன் பெருமை கூட காரணமாக இருந்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் உன்னை உயர்த்துகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னையே நீ தாழ்த்து என்று என் தேவன் இந்த நாளிலே சொல்லுகின்றார். எல்லாம் அடி உதப்பட்ட பிறகுதான் அம்மியும் நகரோன்வாங்க. ஆமென். உதப்பட்டாதான். இப்படிலாம் அடி உதப்பட்ட பிறகு அதை பார்க்கும் பொழுது நம்ம சொல்கிறோம், படித்தாங்க பார்த்தீங்களா? தானியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் அதுதான் இந்த நாட்கள்லாம் அவன் கடந்து போன கஷ்டப்பட்ட இந்த நாட்கள்லாம் போன பிறகு நேபுகாத்நேச்சாராகிய நான் என்ன செய்தேன்? வானத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன். ஆமென். இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பு, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உன் கண்களை ஏறெடு. ஆமென். அங்கே மட்டும்தான் ஒத்தாசை வருங்க, அங்கே மட்டும்தான் ஆன்சர் வரும், அங்கே மட்டும்தான் உன் தேவை சந்திக்கப்படும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனுஷன் போராடினான். 7 காலங்கள் பனியில் நனைஞ்சான். அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் தான் யாரை நினைக்கிறான்? ஆண்டவரை நினைக்கிறான். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் தன்னுடைய கண்களை ஏறெடுக்கணும்னு நினைக்கிறான். ஆமென். இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய ஆண்டவரை தேவைக்கு மட்டும் அவரை ஏறெடுத்து பார்க்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து அநேக ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். ஏன் சிஸ்டர், நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நான் டெய்லி ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன். ஆமென். சொல்லலாம், டெய்லி நம்ம நோக்கி பார்க்கலாங்க, டெய்லி ஜெபிக்கலாம். ஆனால் அந்த உள்ளத்துக்குள்ள, இருதயத்துக்குள்ள கசப்பையும், இருதயத்துக்குள்ள சரியான பொறாமையும், மேட்டிமையும், அகங்காரத்தையும், அந்த ரொம்ப அழகாக இருக்கும், அதில் பின்னால் வருது. நான் கடைசியில் படிப்பேன் 34ஆம் அதிகாரத்தில். அகந்தை எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம நினைக்கிறோம் நான் செய்கிற ஒன்றுத்தையுமே என்னை யாரும் பார்க்கல. ஆனால் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் நம்முடைய தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுவும் இந்த கடைசி நாட்களிலே. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்தான். சரி, அவர் வானத்துக்கு நேராய் தன்னுடைய கண்களை ஏறெடுத்த பொழுது
நேபுகாத்நேச்சாருக்கு என்னவெல்லாம் கிடைத்தது. ஆமென். அதில் நாம் பார்க்கிறோம் 36ஆம் வசனம் வாசிமா. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. ஆமென். முதல் ஆமென். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. ஆமென். வானத்துக்கு நேராய் நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு புத்தி, அதில் புத்தின்னு போட்டிருக்கு. நான் என் பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஆளே வரணும்னு சொல்லி அறிவு என்று போட்டிருக்கிறேன். அவனுடைய அறிவு நேபுகாத்நேச்சாருக்கு திரும்ப வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. நீதிமொழிகள் 9:10. என்னாலே உன் நாட்கள் பெருகும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். என்னாலே உன் நாட்கள் பெருகும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அதுதான் மிக மிக முக்கியம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னதான் முட்டி அடித்து பிறண்டு நம்ம படித்தா கூட கர்த்தருடைய ஞானம் இல்லாமல் யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. பிள்ளைகளுக்கு தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. படிக்க போடுறாங்கல்ல, முதலாவது பைபிளை படிச்சுட்டு புத்தகத்தை தர்ற, முதலாவது முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு புத்தகத்தை தர்ற. ஆமென். ஏன் வசனம் உனக்கு அறிவை கொடுக்கிறது ஆண்டவர். அந்த பயத்தின் ஆவி உனக்குள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய அறிவே அறிவு. அறிவில்லாதவங்களுக்கு கூட அறிவை கொடுத்து அழகு பார்ப்பவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அறிவுங்க எனக்கெல்லாம், நான் உண்மையிலேயே சொல்லுவேன், எனக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அறிவு கிடையாது. நான்லாம் ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு காலேஜில் போய் மியூசிக் மெயின் எடுத்து படிச்சுட்டு என்ன அறிவு அதில்? ஒன்றும் கிடையாது. எந்த அறிவும் இல்லை. எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டான். எங்கள் அப்பா இறந்துட்டு அவருடைய வேலை கவர்மெண்ட்டில் போயிட்டேன். பைபிளில் சுட்டு போட்டால் கூட ஒன்றுமே தெரியாது. எங்கள் அம்மா படிக்க வச்சு பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லி ஒவ்வொரு சண்டேவும் அது ஒன்று தான் தெரியும். சண்டே கிளாஸ் போனது தெரியும். மற்றபடி ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய மேடை ஏறக்கூடிய ஞானம் கிடையவே கிடையாது. அந்த ஞானம் எப்படி வந்தது தெரியுமா? அல்லேலூயா. முட்டிலங்க. ஆமென். முட்டி போட்டு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து மண்டிட்டு ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு புத்தியை தாரும், ஆண்டவரே இது குருவி மூளை, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும். அடுத்த வருஷம் வந்தால் எனக்கு 70 வயசு. அல்லேலூயா. ஆனால் இன்ன வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற ஜபம் மறதின்றது வராது. எங்கள் வீட்டில் சின்னவங்க கூட மறந்துடுவாங்க, நான் மறக்க மாட்டேன். அது எப்படி உங்களுக்கு இப்படி ஞாபகம் இருக்குது? காரணம் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் ஜபம், ஞானத்தின் சம்பரணையே, ஞானத்தை தார ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எனக்கு ஞானம் வராது. ஆமென். எந்த வேத கலாச்சாலைக்கும் எந்த வேத ஆராய்ச்சிக்கும் எதுக்கும் நான் போனதில்லை, படித்ததில்லை. நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவோ 20 வருஷமாக. அந்த ஞானம்தான், அக்கௌண்ட்ஸ் ஞானம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்வேன். மற்ற எந்த ஞானமும் பைபிளில் கிடையவே கிடையாது. ஊழியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப பயம். ஆனால் என் வீட்டுக்காரர் சொல்வார், எப்படி அப்படின்னு கேட்பார். என்ன சாகரத்துக்கு முன்னால் கூட அவருக்கு பதிலாக நான் போய் பிரசங்கம் பண்ணும்பொழுது, நீ எழுதின பிரசங்கத்தை கொஞ்சம் படித்து காட்டு சொல்லுன்னுவார். சொல்லும்போது சொல்வார், டெஃபினட்டாக அது நீ எழுதலைன்னுவார். டெஃபினட்டாக நீ இதை எழுதலை, எங்கேயோ காப்பி அடிச்சுக்கிற, எங்கேயோ இருந்து அப்படின்வார். நான் சொல்வேன், எனக்கு இந்த காப்பி அடிக்கிற புத்தி கிடையாது. யாருடைய பிரசங்கத்தையும் கேட்க மாட்டேன்.
பைபிள் ஒன்று தான் படிப்பேன். சர்ச்சுக்கு போகிறோம், மற்ற கூட்டங்களுக்கு போகிறோம், அங்கே கேட்பேன். ஆனால் இதுக்குன்னு பர்டிகுலராக கிடையாது. ஆனால் பைபிள், இந்த பைபிளை படித்து 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 பைபிளில் இருக்க வேத வாக்கியங்கள், ஞானம் வந்ததே இதில் தாங்க. அல்லேலூயா. ஞானம் வந்ததே வேதத்தில் தான். என்ன ஜெய்கர், ஒத்துக்கிறியா? கரெக்ட். எங்கேயோ போயிடுங்க ஞானம். எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது ஞானம்? இந்த உட்கார்றோம், படிக்கிறோம், எழுதுகிறோம். ராத்திரி தூங்கும்போது ஒரு வசனம் வரும். அந்த வசனம் வந்த உடனே குடுகுடுன்னு போய் லைட்டை போடுவேன், நோட்டை எடுப்பேன், எழுதுவேன். வரும் பாருங்க பிரசங்கம். அது எங்கேருந்து வரும்னே தெரியாது எனக்கு. ஆவியானவர். என் வீட்டுக்காரர் சொல்லுவேன், இந்த ராத்திரியில் லைட்டை போடுறிய சாத்தி, ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கு. இல்லைத்தான், ஒரு வசனம் வந்துருச்சு, அதுக்குரிய விளக்கத்தை கடவுள் கொடுக்குறாரு, நான் எழுதிட்டு தூங்குறேன். இந்த ஆர்வம் இருக்கணுங்க, இந்த ஆர்வம் இருக்கணும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளுக்கு போதிக்கிறவர். ஆமென். டீச்சர்ஸ் லார்ட், எனக்கு போதியும் ஆண்டவரே, எனக்கு போதியும் ஞானத்தை எனக்கு தார். ஆமென். யாக்கோபு 1:5. யாக்கோபு 1:5 அதை பார்க்கும் பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். ஆமென். நீங்கள் சொல்கிறோம் நம்மளாம் புத்தி கெட்டு போயிட்டேன். அடுத்தது, அந்த நாட்கள் இருந்த ஞாபக சக்தி இப்போ இல்லை, அந்த நாட்கள் இருந்த அறிவு இப்போ எனக்கு இல்லை. எல்லா அறிவையும் கர்த்தர் கொடுத்துருவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்கிறது, ஞானத்தின் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவரை கேளுங்க, எதுனாலும் ஆண்டவரை கேளுங்க. மனுஷங்கிட்ட போவாதீங்க. அறிவு கூட யாருமே தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட போங்க. நேபுகாத்நேச்சார் வானத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்த பொழுது அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய புத்தி உனக்கு திரும்பவுமாய் கிடைக்க, உங்களுடைய விவேகம், ஞாபக சக்தி என் தெய்வம் கொடுக்க வல்லமைப்படுத்தவராக இருக்கிறார். ஆமென். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானம் வேணுமா? கர்த்தரை கேளுங்க. அறிவு வேணுமா? கர்த்தரை கேளுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்க வல்லமை படைத்தவராக இருக்க. முதல்ல அறிவு. வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்த பொழுது முதலாவது நேபுகாத்நேச்சாருக்கு கிடைத்தது என்று அறிவு. ரெண்டாவது அந்த வசனம் வாசிங்க. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலை. ஆமென். அந்த முகக்கலை அடுத்ததான். இதில் அடுத்தது ரெண்டாவது குறிப்பு, முதலாவது அறிவு, இரண்டாவது வானத்துக்கு நேராய் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த நேபுகாத்நேச்சாருக்கு கிடைத்தது ஆடை. ஆடை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் யார் தெரியுமா? ராஜா. காலையில் ஒரு உடை, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒரு உடை, ராத்திரி மிட் நைட் கூட உடுத்துவான். ஏகபோக உடைகள். அது மாத்திரமேல சுற்றி ஆட்கள் அவனை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. ராஜ உடை உடுத்திக்கொண்டே இருந்தவன். இப்போ என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் ஆண்டவர் ராஜ்யபாரத்தை விட்டு எடுபட்டு தள்ளப்பட்ட போது மனுஷர் என்று மிருகங்களை போல சஞ்சரித்தான். அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் போட்டிருந்த உடம்புல போட்டிருந்த ஆடை கூட நனைஞ்சு போச்சு அந்த 7 காலங்களிலே.
எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆடை கொடுக்க வல்லவர். ஆமென், ஆமென். பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி சேர்ப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி சேர்ப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேடியே காக்கும், பேடியே காக்கும், பேடியே காக்கும் இறைவன் நமது வானக தந்தை. ஆமென். இன்றைக்கிருந்து நாளைக்கு நெருப்பில் எரியப்படும் புல்லை உடுத்துவித்த தேவன் நம்மை உடுத்துவிக்க மாட்டாரா? ஆமென். அழகாய் உடுத்துவிப்பார். ஆண்டவர் உடுத்துவிப்பது போல சாலமோன் கூட உடுத்தினதில்லை. ஆமென். அவ்வளவு அழகான உடை. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உடுத்தி வைக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான ஆடை நீங்கள் இந்த போத்தீஸ் போனால் கிடைக்கும், சென்னை சில்க் போனால் கிடைக்கும். திண்டிவனத்தில் இல்லாத கடையா? இங்கே திண்டிவனத்தை விட்டுட்டு சென்னைக்கு வர்றாங்க, சென்னை விட்டு காஞ்சிபுரம் வர்றாங்க. புடவை வாங்க, எல்லாம் வாங்க. தடிக்கு விழுந்த கடை, துணிகள் வித்தியாசப்பட்ட விதத்தில். ஆமென். ஆனால் கர்த்தர் அதை குறிப்பிடலை. ஆமென். ஆடை என்று சொல்லும் பொழுது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 61:10. பூமி தன் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி என்ன செய்தாரா? நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தார். ஆமென். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நான் சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா? இந்த உலக பிரகாரமான ஆடை அல்ல. இந்த ஆடை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நான் தமிழன் டிவியில் வந்த பொழுது ஆரம்பத்து நாட்களில் முதல்ல தமிழன் டிவியில் வந்தேன், அப்புறம் தான் நம்பிக்கை டிவி ஆச்சு. இப்போ நம்பிக்கை டிவிலையும் வரேன், ஏஞ்சல் டிவிலையும் பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழன் டிவியில் அந்த நாட்களில் வரும்பொழுது அது 15 minutes ஸ்லாட்டு. அந்த நேரத்தில் கலர் கலராக உடுத்துவேன், டிசைன் போட்டு அப்பா நல்லா உடுத்துவேன். உடுத்துட்டு அந்த புடவை கட்டிக்கிட்டு வந்து நல்லா டெலிவிஷனுக்கு முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லோரும் பார்ப்பாங்க. டிவியில் பிரசங்கம்னா ரொம்ப இஷ்டம், நல்லா இருக்கு அப்படின்னு எல்லோரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ப்ரேயருக்கு. அப்படி ஒரு நாள் ப்ரே பண்ணும்பொழுது கால்ஸ் வருது. அன்னைக்கு நான் காத்துட்ருக்கேன் பிரசங்கத்துக்கு எல்லாம் ஃபீட்பேக் வருதுன்னு. ஆனால் நிறைய பேர், ஹலோ சிஸ்டர், இன்றைக்கி கட்டியிருந்தீங்களா புடவை, இந்த புடவை எங்கே வாங்கினீங்க? சூப்பர் சிஸ்டர், எனக்கு ரொம்ப அழகாக இருந்தீங்க, இந்த புடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேட்டேன், ஏமா பிரசங்கத்தை கவனிக்கலையா? நீங்கள் பிரசங்கத்தை பார்க்கலையா, புடவையை தான் பார்த்தீங்களா? உடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ பிரசங்கத்தை கவனிச்சோம் சிஸ்டர், ஆனால் அந்த புடவை நல்லா இருந்துச்சு. அது என்ன சிஸ்டர், 1000 ரூபாய்க்கு வேலை இருக்குமா? நான் போய் இந்த மாம்பழத்தில் தரையில் கூட வாங்குவேன், தரையிலலாம் போட்டு வச்சுருப்பான் புடவை, சூப்பர் புடவைங்க. அதெல்லாம் எவ்வளோ விலை தெரியுமா? 50 ரூபா, 60 ரூபா புடவை. அப்படிப்பட்ட புடவையை வாங்கி கட்டிக்குவேன். இவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது?
டிவியில் பார்க்கும்பொழுது விலை உயர்ந்த புடவை. நிறையா பேர் அன்றைக்கி ஃபீட்பேக் புடவை பற்றி எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போய் இந்த மாதிரி இந்த கலர் கலராக புடவை கட்டுறதை விட நம்ம என்ன பண்ணிக்கணும், வெள்ளை புடவை கட்டிக்கணும். அப்போ யாருன்னா பார்த்து இந்த புடவை என்ன விலைன்னு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை புடவை கட்டினேன். தாம்பரம் சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணுற காலையில் என்னை வர வைக்கிறதுக்கு காரில் இருந்து இறங்கணும். வர வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருது. பெண்கள் அழகாக தக்கன்னு உடுத்திட்டு வர்றாங்க. பெண்கள் ஞாயிறு உடுத்திட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க, நேராக கார்லேருந்து நான் இறங்கணுன்னே ஒயிட் சரிங்க வெள்ளை புடவை வெள்ளைச்சட்டை இறங்கணும். பார்த்து மேலே இறங்க பார்த்துட்டு, அக்கா ரொம்ப நல்லாகுதுக்கா இந்த புடவை, இந்த வெள்ளை புடவை எங்கக்கா வாங்குறீங்க? நான் கேட்டேன், ஏம்மா வெள்ளை புடவை கூட விட மாட்டிங்களா? நீங்கள் இப்படி கேட்குறீங்கந்தா நான் கலரை விட்டுட்டு வெள்ளை உடுத்துனேன். இப்போ வெள்ளை புடவை கூட விட்டு வைக்காத வெள்ளை புடவை கேட்குறீங்களே, பிரசங்கத்திலே அடித்தான். இந்த கண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதிலெல்லாம் போகக்கூடாது. ஆமென். வார்த்தையில் இருக்கணும், வசனத்தில் இருக்கணும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போத்துலேருந்து தான் நான் தெய்வ சமூகத்தில் இப்படி ஏதாவது இந்த லைட் ஒயிட் இப்படி போட ஆரம்பித்தேன். இதை யார் கேட்க போகிறா, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. எனக்கு அருமையானவர்களே, ஆடை ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான ஆடையை சொல்லலை, குறிப்பிட்டு ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை இதை தரித்துக்கொள், இந்த உடுத்திக்கொள், இதுதான் உனக்கு அலங்காரம். கடைசியில் உன்னோடு கூட வரப்போகிறது இதுதான். ஆமென். பரலோகத்தில் என்ன ஆடை உடுத்திருக்கேன் ஆண்டவர் பார்க்க போகிறார் இல்லையே. ஏதோ பெட்டிக்குள்ளே வைக்கும் பொழுது நல்ல ஒரு உடையை நம்மளுக்கு இருக்கிற நல்ல பெஸ்ட்டை வச்சு உடுத்தி அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அனுப்புவாங்க, அழகாக அலங்காரம் பண்ணி. ஆனால் இல்லை, ஆண்டவருக்கு அதல்ல. உன் ஆத்துமா, உன் பரிசுத்தம், உன்னுடைய இருதயம். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை, அதை தான் என் தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆமென். ஆமென். சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தோம். நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம் சவுத் ஆஃப்ரிக்கா பிரசங்கம் பண்ணுறதுக்கு. 1 மாதம் தங்கி சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரசங்கித்தார் என்னுடைய கணவர், நான், பிள்ளைங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நாங்கள் இங்கே கீழே உட்காந்துருப்போம். இதுங்க மேலே பாடும் எல்லாம் இங்கே ஸ்கர்ட்டு மேலே முட்டிக்கு மேலே எங்கேயோ, இங்கே கீழே உட்காந்து அப்படியே பார்க்க முடியாது. என் கணவர் மேடையில் ஏறி ரஃப் அண்ட் டஃப் கொடுத்துட்டார். இந்த மாதிரி உடையை உடுத்திட்டு பரிசுத்த ஆவியானவருடைய மத்தியில் மேடை மேலே ஏறி பாட்டு பாடாதீங்க, வொர்ஷிப் பண்ணாதீங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆடையை குறித்து. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் வரும்பொழுது அதை சீர்திருத்தி கொள்ளு என்று சொல்லி பிரசங்கம் பண்ணார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு அதுதாங்க முக்கியம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் நமக்குள் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். 3வது குறிப்புக்குள்ளாய் கடந்து போகிறேன். 3வது குறிப்பு, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். இல்லைம்மா, முகக்கலை மேன்மை, அவருடைய மேன்மையை முடிச்சிட்டேன். ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமை, அவருடைய மகிமை திரும்ப வந்துருச்சு. அவருக்கு ஆடை, அவருடைய ஆடை, அவருடைய பொசிஷன் திருப்ப கொடுத்துட்டார் கர்த்தர். அடுத்தது முகக்களையும் எனக்கு அதான், என் முகக்களையும் எனக்கு திரும்ப வந்தது. ஆமென். முகக்கலை, முதலாவது அறிவு கிடைச்சது, 2வது ஆடை கிடைச்சது, 3வது ஆகாரம். ஆமென். சாரி, முகக்கலை என்னுடைய பிரசங்கத்துக்கு நான் அடுத்தது, அதுக்கு முன்னால் ஆகாரம் கிடைத்தது.
அதாவது மேன்மைக்காக என் மகிமையும், என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும், என் முகக்கலை. அதற்கு பிறகு அடுத்தது வந்து ஆகாரம். ஆகாரத்தை சொல்லிட்டு தான் முகக்கலைக்கு நான் போகிறேன். ஆகாரம் கிடைத்தது நேபுகாத்நேச்சாருக்கு. ஏன்னா அது முக்கியமான குறிப்பு. நேபுகாத்நேச்சார் என்னத்தை தின்னார்? மாட்டை போல புல்லை தின்னார், புல்லை தின்றார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? ராஜ்யபாரம் வந்துருச்சு, ராஜ்ய மேன்மை வந்துருச்சு. அவருடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு எத்தனையோ பானபாத்திரக்காரர்கள், எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. புல்லத்தின்ல இப்போ அவர் சூப்பர் சாப்பாட்டை சாப்பிட்றார். ஆமேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் வானத்துக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அளவில்லாத ஆகாரத்தை கொடுக்க வல்லமைப்படுத்த வரக்க. அன்றன்றுள்ள ஆகாரத்தை மட்டுமல்ல, அளவு குறையாமல் கொடுத்துருவார். நான் நேத்தான் சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் சாப்பாடு போடுறதுல முன்னால் நிற்பாங்க. ஜெய்கர்கிட்ட, டேவிட் கிட்ட, எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள் ஆண்டி சின்சியராக சொல்கிறேங்க, விமலா ஜெயராஜ், அவங்க தாலியை விற்று கொடுப்பாங்க. தான் சொந்த தாலியை யாருக்கு தெரியுமா? ஊழியக்காரங்களுக்கு, அந்த ஊழியம் செய்பவர்களுக்கு, தான் வீட்டுக்கு வந்து தங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டி கயிறு போட்டிருப்பாங்க. நான் கேட்பேன், என்ன ஆண்டி இது இப்படி இருக்கீங்க? ஊழியண்டி, ஊழியம். சித்தப்பா தான் ஊழியம் செஞ்சார். ஆனால் சித்தி அள்ளி கொடுத்தாங்க. சமைச்சு போடுவாங்க, எல்லாருக்கும் சமைச்சு போடுவாங்க, வயிறார சாப்பிடுவாங்க. வீட்டில் சாப்பாடு குறைஞ்சே போகாது, குறைஞ்சே போகாது. எங்கள் சித்தப்பா வீட்டில், எங்கள் வீட்லேயும் அப்படி தான். டெய்லி 2 பேருக்காவது சாப்பாடு இருக்கும். யாருக்காவது எங்கள் அம்மா சமைச்சா. அந்த மாதிரி ஏன் தெரியுமா? எப்போதுமே அவரை நோக்கி பார்த்து கெஞ்சுற கெஞ்சல், ஜெபிக்கிற ஜபம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, ஊழியக்காரர்களை கனப்படுத்துறது, ஊழியக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது மிக மிக முக்கியமானது. ஆண்டவருக்குன்னு ஒன்று செய்கிறோன்னா அது ஆண்டவருக்கே போய் நேராக செய்கிறீங்க இல்லை, அவருடைய ஊழியர்களுக்கு. அவருடைய ஊழியம் செய்கிறவங்க கர்த்தருக்கு அடுத்தவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு செய்கிறது கர்த்தருக்கு செய்கிற மாதிரி. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். ஆமேன். ஆகையினால நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்பது, மற்றவங்களுக்கு செய்வது, அதை கர்த்தருக்கே செய்வது. எனக்கு அருமையானவளே, ஆகாரம் ஆகாரம் கிடைக்கும். அவனுக்கு இல்லாததெல்லாம் எது எது சாப்பிடலையோ எல்லாவற்றையும் என் தேவன் கொடுக்க வல்லமை படைத்தவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய வீட்டுக்காருக்கு கீரையே பிடிக்காது. என் கணவருக்கு கீரை கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கீரையை தான் நிறைய செய்வேன். ஏன்னா அதில் அயன் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கீரை கூட செய்வேன். செஞ்சுட்டு என்ன பண்ணுவேன்? அத்தா இதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்வேன். உடனே அவர் என்னை பார்த்து கேட்பார் ஒரு கேள்வி, நான் என்னடி நேபுகாத்நேச்சாரா? மனுஷனுக்கு வரும் பாருங்க அறிவு பா. என் வீட்டுக்கார் மாதிரி ஒரு ஞானம் படைத்தவரை, அறிவாளியை நான் பார்த்ததே இல்லைங்க. உடனே இம்மீடியட்டாக பைபிள்லேருந்து ஒன்று வந்துடும். நான் என்ன நேபுகாத்நேச்சாரா? எனக்கு கீரையை போடுற, அவன் புல்லை தின்னான், அந்த மாதிரி புல்லை போடுற எனக்கு. ஆமேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கூட கீரை செஞ்சேன் வீட்டில். இந்த இந்த பிள்ளைங்க என்னை சமைக்க விட மாட்டேன்துங்க. இங்கே வந்தா நான் எங்கே போனாலும், எந்த இடத்துல போனாலும், வெளிநாடு போனாவோட பூந்துருவேன் கிச்சனில். எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பேன். எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஊழியக்காரங்க வீட்டிலலாம் பூந்துருவேன். நானே போய் நானே எல்லாம் செஞ்சு சமைச்சு கொடுப்பேன். இன்றைக்கும் வீட்டுக்கு வந்தால் நானே தான் சமைப்பேன். யாரையும் விட மாட்டேன். இதுங்க விட மாட்டேங்க. காலேருந்து கத்தினுக்கிற மீன் வாங்கி கொடுறா, நான் சமைச்சு கொடுத்துருப்பேன். இல்லை,
சரி டேவி போய் கொஞ்சம் எறா வாங்கிட்டு வந்தான். எறாவும் கீரையும் போட்டு செய்வேன். எறாவில் கீரையை போட்டு சமைப்பேன். நிச்சயமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. எறாவில் கீரை போட்டு சமைச்சா நீங்கள் போய் செஞ்சு பாருங்கள். ஆமேன். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதில் போட்டு செய்யும் பொழுது. அந்த மாதிரி அந்த நேபுகாத்நேச்சார் புல்லை தின்னான். ஆனால் இப்போ என்ன சாப்பிட்றான்? நல்ல ஆகாரத்தை உட்கொள்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்சம் வந்தாலும், பட்டினி வந்தாலும், உலகத்தில் என்ன எதிர்ப்பு வந்தாலும், உலகமே அழிஞ்சு போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் குறையாது. பஞ்சத்தில் கூட கர்த்தர் நம்மை காப்பார். நம்ம வீட்டில் அரிசி இருந்துக்கிட்டே இருக்கும். யோசேப்பு சேர்த்து வச்ச மாதிரி எவ்வளோ ஞானமாக சேர்த்து வச்சான். அந்த மாதிரி பஞ்ச காலத்துக்கு முன்னாலே சேர்த்து நம்ம கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாருங்க. நம்ம எடுத்து மூட்டை முட்டையாக வைப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை மட்டும் அவர் போஷிக்காமல் இருக்கவே மாட்டார். ஆமேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது நல்ல சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கீங்களா? இல்லை, கை தூக்குங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்றோம். மீட்டிங்க்கு வந்தால் கூட சாப்பிட்றோம், நல்லா எங்கே போனாலும் சாப்பிட்றோம். குறைவில்லாமல் கர்த்தர் நம்மளை வச்சுருக்கார். எது குறைஞ்சாலும் ஆகாரம் நமக்கு குறைவது கிடையாது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கொடுத்து அந்த ஆகாரத்தின் ஆசீர்வாதத்தை இனி வரும் நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வழி நடத்துவார். அதாவது சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்கே ராணி உட்காந்துருக்கால, அவள் என்னுடைய பாஸ்டர் ஸ்ரீதருடைய ஒய்ஃப். அவங்க சர்ச் வச்சுருக்காங்க, அல்பா ஒமேகா, சென்னையில். அவங்க சர்ச்சில் ஒரு பெண், நான் அந்த பெண்ணு பேரை சொல்லலை, ஏன்னா ஒரு நாள் கேட்டுக்கிட்டா என்ன மேட்ரு என்ன தெரியுமா, அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு, அதையும் சொல்கிறேன். கடைசியில் அந்த பெண்ணு போய் இவங்க சர்ச்சில் நான் பேச போகிறேன், பிரசங்கம் பண்ண போகிறேன். நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாட்சி கொடுத்தாங்க. யார் யார் சாட்சி சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். அப்போ அந்த பெண்ணு வந்து நின்று சாட்சி கொடுத்தான். எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு. எங்கள் அம்மா ஒரு சாதாரண ஒரு கிளரிக்கல் ஜாப். நாங்கள் 2 பேரும் காலேஜில் படிக்கிறோம், நானும் எங்கள் பிரதரும். எங்கள் வீட்டில் சாப்பாட்டு கஷ்டம். ரச சாதம், சாம்பார் சாதம், ஊறுகாய், அப்பளம், இப்படி தான் எங்கள் அம்மா போடுவாங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு கறி வாங்குவாங்க. மற்றபடி எங்களுக்கு அந்த ஆகாரம் நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை. உடனே நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் ஆசையாகுதும்மா, இன்றைக்கி எப்படியாவது இன்றைக்கி சனிக்கிழமைம்மா, லீவும்மா, பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மா. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, உனக்கு தெரியல பைசா கிடையாது என்கிட்ட கறி வாங்கிறதுக்கு, நான் எப்படி பிரியாணி செய்ய முடியும், பொடி போய் ஆண்டவரை கேளு, பொடி ஆண்டவரை கேளு, அவர் கொடுப்பார். என்கிட்ட காசு இல்லை. அவர் சொல்வார், வசனம் கேட்க வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு, வசனம் கேட்க வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு, ஆனால் ஊழியம் செஞ்சவங்களுக்கு கூட கூடையா சாப்பாடு. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்த 5 அப்பா 2 மீன், அதில் மிச்சம் உள்ளதை என்ன செய்தார், கரெக்டாக 12 கூட, கரெக்டாக 12 கூட. யாருக்கு? எல்லாம் சர்வ் பண்ணி ஆண்டவரோடு கூடயே இருந்து ஊழியம் பண்ண சீஷர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூடையை கொடுத்து வச்சார். என் வீட்டுக்கார் சொல்வார், வசனம் கேட்க வந்தவங்களுக்கு வயிறார சாப்பிட்டு போவாங்க, ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தரை நோக்கி பார்த்தவங்களை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கேள், வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார், உன் தேவை சந்திக்கப்படும். எதுவாயிருந்தாலும் கர்த்தர் கொடுப்பார், எதுவாயிருந்தாலும் கர்த்தர் கொடுப்பார்.
என்னுடைய ஆண்டவர் பெரியவர், விசேஷமானவர். நான் எனக்கு ஒரு விதவை, என் மகன் இல்லை, சம்பாரித்து கொடுக்க வேண்டியவன், சம்பாதிக்க வேண்டிய வயசில் தான் போயிட்டான். என் புருஷன் என்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிறவர், எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படியே பணத்தை அள்ளி கொடுக்குறவர். அவரும் இல்லை, நான் தான் நடத்தணும், எல்லாத்தையும் செய்யணும். எங்கே போவேன், யார்கிட்ட கேட்பேன்? முந்தியெல்லாம் நல்லா இருக்கும்போதாவது யாராவது கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த நிலைமையில் ஆயிட்ட பிறகு இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்க்கவே முடியாது. கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? எவ்ரி டே ஏர்லி மார்னிங், மிட் நைட், எந்த நேரம்னாலும் ஓன்னு கத்தி என் ரூமில் தனிமையாக தெய்வ சமூகத்தில் அழுது, நாளைக்கு இது தேவை ஆண்டவரே, இந்த மாதம் இது தேவை ஆண்டவரே, எனக்கு தாரும், எனக்கு யாரும் இல்லை, நீர் தான் கொடுக்கணும், நீர் தான் கொடுக்கணும். மாதம் பிறந்தா எப்படி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறேன், எப்படி வீட்டை நடத்துகிறேன், நான் இருக்கிறது வாடகை வீடு, 45,000 வாடகை, எப்படி கொடுக்குறேன், எல்லாத்தையும் எப்படி செய்கிறேன்னு எனக்கே தெரியாதுங்க. பீடத்திலேருந்து சொல்கிறேன், பலிபீடத்தில் தெய்வ சன்னிதானத்திலேருந்து சொல்கிறேன், எது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், யாரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், யார் மூலமாக எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நான் கேட்க மாட்டேன், ஆனால் அவர் கொடுப்பார். நம்ம கேட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தரை கேட்டால் கொடுக்க வைப்பார், கொடுக்காதவங்கள கூட கொடுக்க வைப்பார். இது நான் கண்ட ஆண்டவருடைய சமூகத்தில் கற்றுக்கொண்ட பாடம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உனக்கு வேண்டியதை கர்த்தர்கிட்ட கேளு, எது வேணாலும் கேளு, தேவையை கேளு. சரீரத்தில் இருக்க பலவீனத்துக்கு ஆண்டவர்கிட்ட பதில் கேளு. உன் பலவீனங்களை கர்த்தர்கிட்ட சொல்லு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நாள் அந்த பலவீனம் நீடிக்காது. முதல் முறை செத்து போக வேண்டியவோ, 2வது முறை செத்து போக வேண்டியவோ, ஆனால் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கேன், ஜீவனோடு இருக்கேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? ருசித்தேன் அவருடைய அன்பை, அவர் நேசத்தை, அவர் செய்த உதவிகளை ருசி பார்த்தேன். ருசி கண்ட பூனை விடாதுன்னுவாங்க, அந்த மாதிரி ஆண்டவர் ருசிச்சிட்டேன். பார்த்தீங்களா? விடவே மாட்டேன், விடவே மாட்டேன், நிற்பேன் கர்த்தருடைய சன்னிதானத்தில், ஆண்டவருக்காக நிற்பேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்தது நேரம் ஆயிடுச்சு, அடுத்ததுக்குள்ளே நான் கடந்து போகிறேன். என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது, முகக்களையும் எனக்கு திரும்ப வந்தது. முகக்கலை, அல்லேலூயா. அதாவது அழகு என்று குறிப்பிடப்படியாமல் இருக்கிற 1வது அறிவு, 2வது ஆடை, 3வது ஆகாரம், 4வது அழகு. நேபுகாத்நேச்சாருக்கு கிடைத்தது அழகு. முதல்ல மனுஷன் என்று தள்ளப்பட்ட பொழுது ஒன்றுமே இல்லை உடம்புல, எல்லாம் இழந்துட்ட அழக. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் முகக்கலை அவனுக்கு திரும்ப வந்தது. ஹஹா, என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு, முகக்கலை. எனக்கு எதுவுமே வேணாம், எதுவுமே வேணாம், அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு போய் பியூட்டி பார்லர் தேயின்னு தேய்ச்சி அப்படியே வலியை தூக்கிட்டு வர்றதில்லை. முகக்கலை வேணுமா, அழகு வேணுமா, சூப்பராக இருக்கணுமா, ட்ரிம்மாக இருக்கணுமா, ஒன்றுமே வேணாம். கதவை சாத்திக்கிட்டு 4 கதவுக்குள்ளே உட்காந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1 hour ப்ரே பண்ணிட்டு வெளியில் வந்து பாருங்களேன், கண்ணாடியில் பழக்கம் உங்கள் முகம் அழகாக இருக்கும். எந்த ஃபேர் அண்ட் லவ்லியும் வேணாம், எதுவும் வேணாம். ஆமேன். நான் சொல்கிறேங்க, அதை செய்யுங்க, நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அந்த அழகத்தை நமக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர் மட்டுமே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த முகக்கலை அழகு மட்டுமல்ல,
பரிசுத்தம் என்கின்ற அழகு. ஆமென். பரிசுத்தம். என் மூத்தாரு ஒரு சமயம் ஊழியத்துக்கு போயிருந்தாராம். அந்த ஊழியத்துக்கு போயிருந்தபோது ஒரு வீட்டில் போய் தங்குவாராம் அவர். அந்த வீட்டில் ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை, ரொம்ப அழகு, நல்ல சவுப்பா அழகான பொண்ணு. அந்த பிள்ளை வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. ஒரு முறை போயிருக்கும்போது அந்த பிள்ளையை காணோம், அந்த பொண்ணே வரல. ஆனால் அந்த பொண்ணை இவர் எத்தனையோ முறை வான் பண்ணுவாராம். அம்மா, அடிக்கடி நீ கண்ணாடி முன்னால் நிற்கிற, சும்மா அழகை பார்த்து பார்த்து ரசிக்கிற, நிற்காத, கண்ணாடி முன்னால் நிற்கிறது நல்லதில்லை. இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான் தெரியுங்களா? எப்போ பார் கண்ணாடி முன்னால் நின்று. திடீர்னு இல்லை, இந்த பொண்ணு காணோம். கேட்டார், எங்கே அந்த பிள்ளை, எங்கே காணோம், எங்கே போச்சு அந்த பிள்ளை அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அந்த பொண்ணை. நீங்கள் பார்த்த அந்த அழகான பெண்ணி தான். என்னாச்சு தெரியுமா? பெரிய அம்மா வந்து அந்த பொண்ணு முகமெல்லாம் பள்ளம் பள்ளமாய். ஆமேன். இதுதான் உலகத்து அழகு, இதுதான் உலகத்தின் அழகு. இந்த அழகு எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுக்கும் அழகு இருக்கு பார்த்தீங்களா, அது நிரந்தரமானது. ஆமென். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாக இருக்க. அந்த பரிசுத்தம் பரலோகத்திலே பரிந்து பேசும். அந்த பரிசுத்தம் என்கின்ற அழகை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசித்து உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கடைசியாய் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிவிட்டு என் செய்தியை நான் முடிக்கிறேன். கடைசியமா படிமா. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆமென். என் மந்திரிமார்களும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். ஆமென். போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க. மந்திரிமான் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க சுற்றி அவரை. மறுபடியும் அவர் எங்கே உட்கார்ந்தாரோ அந்த சிம்மாசனத்தில் அதில் உட்காந்து ஸ்திரப்படுத்தப்பட்டேனேன்னா மறுபடியுமா ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஐயா முந்திய விட வானத்துக்கு நேராய் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த பிறகு ஸ்ட்ராங் ஆகிட்டார் நேபுகாத்நேச்சார். ஸ்திரப்படுத்தப்பட்டார் என்று போட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. கடைசி குறிப்பு, ஆண்டவர் அதிகாரம் கொடுப்பார். அதிகாரம் கொடுப்பார். வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உனக்கு அதிகாரம் கிடைக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். நம்மளுக்கு இன்னும் அதிகாரம் இருக்கோ இல்லையோ உலகத்தில், வீட்டில் அதிகாரம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும். நல்ல அழகாக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் இந்த வசனம்லாம். ஏன் தெரியுமா? முக்கியமானது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அதான் பாயிண்ட். அவர்களுக்கு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. ஆமாம், நான் யார் சொல்லுங்க, மார்தட்டி சொல்லுங்க. நான் யார்? ஐயோ, நான் பர்னபாஸ் பொண்ணு, நான் வந்து தானியல் பொண்ணு, நான் ஜேக்கப் பொண்ணு, நான் ஜேக்கப் பையன். அவர் கூட சொல்லலாம், நான் ஜெயராஜுடைய பிள்ளை. அப்படியா? அவங்க தான் பெற்றாங்க, அவங்க பிள்ளைங்க தான். ஆனால் அதை விட பெரிய அதிகாரம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அவன் நீங்களும் நானும் யாருங்க? நீங்கள் மார்த்தட்டி சொல்லுங்கள், எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு யாரும் இல்லைன்னு அழாதீங்க. அழ வேண்டாம். யாருமே நம்மளுக்கு வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேண்டாம். நம்முடைய தகப்பன், தகப்பனுக்கு தகப்பன், தாய்க்கு தாய், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பா அதிகாரம் கூட போயிடும், அம்மா அதிகாரம் கூட போயிடும். சிலர் விட்டு ஓடிடுறாங்க, என் பிள்ளையே இல்லைன்றாங்க. ஆனால் ஆண்டவர் அதிகாரம் என்றைக்கும் நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியது. அல்லேலூயா. அதிகாரம், அந்த அதிகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை. அந்த அதிகாரம், அந்த பவர் எனக்கு இருக்கு. யாருன்னா கேட்டால் கூட, நீ யார்? நீ ஒன்றும் இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவ, ஒன்றும் இல்லை, நீ அவ்வளோதான். யோ என்ன நினச்சினுங்கிற? நான் தேவனுடைய பிள்ளை. வசனத்தை சொல்லுங்க. வசனத்தை சொல்லி நான் கர்த்தருடைய பிள்ளை. அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு பூமியில். அந்த அதிகாரத்தோடு தான் நான் வாழ்கிறேன். அந்த அதிகாரம் உங்களுக்கு போதுங்க. அந்த அதிகாரத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமென். அந்த கர்த்தருடைய பிள்ளை என்கின்ற அதிகாரம் எதை வேண்டுமானாலும் அதிகாரப்படுத்த நம்மளுக்கு உரிமையை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை படைத்தவராய் இருக்கின்றார். முதலாவது நேபுகாத்நேச்சார் வானத்துக்கு நேராய் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது கிடைத்தது அறிவு. இரண்டாவது ஆடை. மூன்றாவது ஆகாரம். நான்காவது அழகு. ஐந்தாவது அதிகாரம். ஆமென். இந்த ஐந்தையும் மட்டுமல்ல, இன்னும் நீ கேட்டதையும் கேளாததையும். சாலமோன் ஞானத்தை தான் கேட்டார். ஆனால் சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேளாததையும் கொடுத்தார். அது மாதிரி நமக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் கொடுக்குற கிருபை உண்டு. ஆகையினால இந்த நாளிலே தேவன் உங்கள் அனைவரையும் தனிப்பட்ட விதத்தில் பிரத்யேகமாய் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை பூர்த்தியாக்க வல்லமை படைத்தவராக இருக்கிறார். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லோருமாய் சேர்ந்து தெரிந்த பாடல் எல்லோருமாய் சேர்ந்து பாடப்போகிறோம். பாடும்போதே வல்லமை. அது ரொம்ப அழகான பாடல். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், எல்லாரும் பாடுங்க, தெரிஞ்ச பாடு. கண்களை ஏறெடுப்பே. ஒரு பாயிண்ட் ஏத்துமா. பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த பக்கத்தில்
நேராய் நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்ப்போம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா, அங்கிருந்து மட்டும்தான் ஒத்தாசை வரும். இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்காய் ஜெபித்து விட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஒத்தாசை தேவை? வாய்களை திறந்து கர்த்தரிடத்துல கேளுங்க. அதை கொடுக்க வல்லமை படைத்தவராய் என் தேவன் இருக்கிறார். நிச்சயம் நிச்சயம் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்தவர் நமக்கு தரமாட்டாரா? ஆமென். ஆன்லைன்ல பார்க்கறவங்க கேளுங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை அனுப்பும். எந்த பாகத்துல ஒத்தாசை வேணும் இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல, ஆனா இன்னைக்கு எனக்கு கிடைக்கட்டும். ஒத்தாசை அனுப்பும், ஒத்தாசை அனுப்பும். நான் உண்மையே நோக்கி பார்த்து பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் கொடுப்பார்மா, கொடுப்பார், கொடுப்பார் ஐயா, கொடுப்பார். அவர் நல்லவர், கொடுக்கிற தேவன். அவர் கொடுத்துட்டார் என்ற விசுவாசத்தோடு கூட இப்பொழுது அவர் எனக்கு கொடுத்துட்டார், நான் கேட்டதை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லா மகிமைப்படுத்துங்க. நேபுகாத்நேச்சார் மகிமையை கொடுக்கல, மகிமையை திருடினான். இன்னைக்கு நம்ம மகிமையை கொடுக்கணும். மகிமையை கொடுங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. வல்லமை, அக்கினி, வல்லமை, வல்லமை. ஆண்டவர் இருக்காருங்க, வந்திருக்காரு, நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். வல்லமுள்ள தேவன் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கார். உன் தேவையை சந்திக்கிறார், உன் தேவையை சந்திக்கிறார். உனக்கு கொடுக்கிறார், கொடுக்கிறார். தேவன் எல்லாம் விரும்பினதை, கேட்டதை மட்டுமல்ல, கேளாததையுமே தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். கேளாததையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே. இந்த வேளையிலே கூட ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடின ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள், அதை பெற்றுக்கொண்டார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து, ஒவ்வொரு சரீர பலவீனங்களையும் எடுத்து போட்டு, எல்லா எதிர்ப்புகள், பிசாசு, அசுத்த கிரியைகளை அழித்து தம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட அனுப்பும். தாழ்மை உள்ளவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். பெரிய காரியங்களை சாதிக்க வழிவாசலை திறவும். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அருமையான எங்கள் அன்பு ஊழியர் ஜெயிக்கிறதுக்காக, அம்முவுக்காக ஜெபிக்கிறேன். ஜான் அங்க ஊர்ல தூரத்தில் இருக்கான், அவனுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும், கனப்படுத்தும், தேவைகளை சந்தியும், சரீரத்துக்கு நல்ல சுகமெல்லாம் தீர்க்காடே தாரும், வழி நடத்தும். டேவிட்காக, நிமிக்காக, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும். அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தான். இந்த நாளிலே வந்திருக்க ஊழியக்காரர்களை விசேஷமாய் ஆசீர்வதியும். ஊழியக்காரனுடைய நலனை விரும்புகிற கர்த்தர் சுகத்தை, பலத்தை, தேவைகளை சந்தித்து வழி நடத்தும். வந்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும், கனமும், மகிமையும், ஸ்தோத்திரமும் உமக்கு மாத்திரமே. நீரே எதற்கு பாத்திரர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே செபித்து ஜெயப்படுத்திக் கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.